ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வடகறி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வடகறி வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் கடலைப்பருப்பு வந்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், தண்ணி சேர்த்துடாதீங்க. இதில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் நம்ம எப்பயும் போடுற மாதிரி வடை மாதிரி நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசாக சைஸாலாம் போடணும்னு இல்லை. ஏன்னா நம்ம இதை வந்து கடைசியில் உடச்சி தான் சேர்க்க போகிறோம். அதனால் மேலால் அப்படியே வர மாதிரி தூவி விட்டுருங்க. இது ரொம்ப கோல்டன் கலரில் ஆகக்கூடாது, அதே சமயம் நல்லா வெந்திருக்குதுங்க. கொஞ்சம் எல்லோயிஷ் கலர் மாதிரியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே சட்னி, சாம்பார், குருமா அப்படின்னு வைக்கிறோம். அதுக்கு பதிலாக வடகறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருப்பீங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டுங்க, நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் வந்து 1 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னும் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கட்டும். நல்லா நம்ம எடுத்து வச்சுருந்த வடையை வந்து நல்லா பொடி பொடியாக நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கையிலேயே நல்லா இப்படி பண்ணிங்கன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வடையும் நல்லா இந்த மாதிரி 2ஆ 3ஆ உடையிற மாதிரி கையிலேயே நல்லா உதுத்துக்கோங்க. மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வடை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலாஸ் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா வெந்துருங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. 1 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் சொம்பில் 1 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த வடை சேர்க்கும் போது சீக்கிரம் தண்ணி வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்க்குறக்கு வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த வடையெல்லாம் சேர்த்து வெந்து வரும்போது உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டு வரும். இப்போ நமக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வடையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலாவோடு சேர்ந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாங்க. வடையை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரும்போது அந்த தண்ணியெல்லாம் அப்சார்ப் பண்ணி நல்லா திக்காயிரும். பார்த்தா தண்ணி மாதிரி தான் இருக்குங்க, ஆனால் அந்த வடை கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது நல்லா டேஸ்ட்டு கிரேவி மாதிரி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காயிரும். தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா வந்து அந்த வடையில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்ந்துக்கும் போது தான் இந்த மாதிரி வந்து கிரேவி கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து வடைகறி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வடைகறி வந்து இட்லிக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூடாக இட்லிக்கும் சூடான வடைகறிக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி குருமா சட்னி எல்லாம் தொட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தொடாமல் இதை அப்படியே கொஞ்சம் தாராளமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.